ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருபையினால ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கத்துட்டு வரோம். இப்போ 3வது ஸ்கந்தத்தில் 23வது அத்தியாயம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம். போன செஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேவஹூதி பண்ண ஒரு கைங்கரியத்தினால சந்தோஷப்பட்டு அவ மேலே ஒரு கருணை ஏற்பட்டு கர்தமர் அவளுக்கு போக சுகங்களெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவளை பிந்து சரஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சரஸில் ஸ்நானம் பண்ணு அப்படின்னு சொன்னாருங்கிறத பார்த்தோம். தேவஹூதியும் அப்படி அந்த அழுக்கு படிந்த அந்த சரீரத்தோட அந்த சரஸுக்குள்ளே நுழைஞ்சா அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு மேலே இந்த 23வது அத்தியாயத்தில் என்ன ஆறுது அப்படின்னா, அப்படி தேவஹூதி அந்த ஸ்நானம் பண்ணுறதுக்காக அந்த சரஸுக்குள்ளே நுழைஞ்சதுமே ஒரு ஆச்சரியத்தை பார்க்குறா. என்ன அப்படின்னா, அந்த சரஸுக்கு அடியில் ஒரு பெரிய மாளிகையை பார்க்குறா. அந்த மாளிகைக்குள்ளே ஆயிரக்கணக்கான அழகழகான பெண்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறா. அவர்களுக்கிடத்துலேருந்து அப்படியே தாமரை மனம் வீசுறதாம். தேவஹூதியை பார்த்ததும் அவர்கள்லாம் அப்படி மரியாதையோடு எழுந்து வந்து கிட்டக்க வந்து சொல்கிறாளாம், அம்மா நாங்கள்லாம் உன்னுடைய பணி பெண்கள், நீங்கள் எனக்கு என்ன கைங்கரியம் சொல்கிறீங்களோ அதை நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறா. உடனே தேவஹூதியை அப்படி மரியாதையோடையும் அன்போடையும் கூட்டிட்டு போய் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவளுக்கு வாசனா திரவியங்கள்லாம் பூசி அவளை வாசனா தைலங்கள்லாம் தடவி அவளுக்கு ஸ்நானம் பண்ணி வைக்கிறாளாம். ஸ்நானம் பண்ணிட்டு அப்படியே அப்பழுக்கற்ற சுத்தமான வஸ்திரங்கள்லாம் கொடுக்குறா அவளுக்கு தரிச்சுக்கிறதுக்கு. அதற்கு மேலே அப்படி ஜொலிக்கக்கூடிய ஆபரணங்கள்லாம் பூட்டி விடுறாளாம். விதவிதமாக சுவையாக அப்படி அன்னங்கள்லாம் கொடுக்குறாளாம் சாப்பிட்றதுக்கு. இனிமையான பானங்கள்லாம் கொடுக்குறாளாம் குடிக்கிறதுக்கு. உடனே தேவஹூதி முன்னாடி ஒரு கண்ணாடியை கொண்டு அப்படி காமிக்கிறா. தேவஹூதி தன்னையே பார்க்குறா. அப்படியே ஆச்சரியப்பட்டு போகிறா தேவஹூதி. எப்படி அழுக்கு படிஞ்ச சரீரத்தோடு இருந்தா, இப்பொழுது இவர்கள்லாம் எப்படி அலங்காரம் பண்ணி விட்டுருக்கா அப்படின்னா, அழகாக தலைக்கு ஸ்நானம் பண்ணி விட்டுருக்காளாம். கழுத்தில் கையில் கால்கள்லாம் தங்க ஆபரணங்கள் போட்டுருக்காளாம். முத்து மாலைகள்லாம் போட்டுருக்கா. புஷ்ப மாலைகள்லாம் போட்டு விட்டுருக்கா. மங்கள திரவியங்கள்லாம் பூசி விட்டுருக்காளாம். நெத்தியில் அழகான குங்குமம் இட்டு விட்டுருக்கா. அவளுடைய முகம் எவ்வளவு அழகாக இருக்குது அப்படிங்கிறத தேவஹூதியே பார்க்குறா கண்ணாடியில். அப்படி அழகான வெள்ளை வெளேர்னு பற்கள்லாம் வரிசையாக இருக்குது. அவளுடைய கண்களோ தாமரை போன்ற இருக்குது. கருமையான கேசங்கள். அவளுடைய புருவம் அவ்வளோ அழகாக இருக்குது. அவளுடைய சிரிப்பும் புன்சிரிப்பும் அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு தேவஹூதி உடனே அடுத்த க்ஷணம் நினைக்கிறா, இதெல்லாம் நம்மளுக்கு எதனால் கிடச்சிது, நம்மளுடைய பதி கர்தம பிரஜாபதினால தானே கிடச்சிதுன்னு அவரை நினைக்கிறா. அப்படி நினச்ச அடுத்த க்ஷணமே கர்தமர் எங்கே இருக்காரோ அவருக்கு எதிர்த்தாப்புல அப்படி நிற்கிறாளாம். அத்தனை பணிப்பெண்களும் சூழ கர்தமருக்கு எதிர்த்தாப்புல தேவஹூதி நிற்கிறா. இப்போ கர்தமரும் பார்க்குறார் தேவஹூதி எப்படி இருக்கா அப்படின்னா, விப்ராஜந்தீம் அபூர்வவத்து அப்படின்னு முன்ன எப்பொழுதுமே இல்லாத அப்படி ஒரு ஆச்சரியமான பொலிவோடு அவ்வளோ அழகாக இருக்காளாம். இளமையும் அழகும் திரும்ப பெற்றுட்டாள். இப்போ தேவஹூதி பார்த்து ஆச்சரியப்படுறார், எவ்வளோ அழகாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறார். சுத்தமான வஸ்திரங்கள் பட்டு வஸ்திரங்கள்லாம் உடுத்தின்னு இருக்கா. உடனே அவரும் தேவஹூதி இடத்துல அத்தகைய ஒரு அன்பும் பிரேமையும் அவருக்கும் ஏற்படுறது. உடனே என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த விமானத்தில் நீ ஏறு அப்படின்னு சொல்லி அவளை கையை பிடிச்சி அந்த விமானத்தில் ஏற்றுறார். அத்தனை அந்த வித்யாதர ஸ்திரீகள் அத்தனை பேர் அவளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாலே அவர்கள் எல்லாரும் அப்படியே அவர்கள் கூடவே அவர்களும் ஏறரா. அத்தனை பேரும் கர்தமருக்கும் இப்போ வந்து சேவை பண்ணுறாளாம். இப்போ எப்படி இருந்தார் கர்தமர் பார்க்கறதுக்கு அப்படின்னா, தேவஹூதியோடையும் அத்தனை ஸ்திரீகளும் சூழ்ந்து அந்த விமானத்தில் ஆகாஷ விமானத்தில் அவர் போகும்பொழுது எப்படி சந்திரன் ஆகாசத்தில் தன்னுடைய பிரதானமான மனைவியான ரோஹிணியோடையும் மற்ற நட்சத்திரங்களும் சூழ அப்படி ஆகாசத்தில் பிரகாசிப்பானோ அது மாதிரி இருந்தார் அப்படிங்கிறத அழகாக சொல்கிறார். இத்தனை போகங்களை அனுபவிக்கும் பொழுதும் தன்னுடைய பத்னியோட சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் இத்தனை ஸ்திரீகள் சூழ்ந்து அவர் இருக்கும் பொழுதும் கூட அவர் தன்னுடைய உயர்ந்த நிலையிலேருந்து கொஞ்சம் கூட அவர் இறங்கலை. அந்த மனசை தன்னுடைய வசத்திலே தான் வச்சுட்டு இருந்தார் அப்படிங்கிறத சொல்கிறார். அந்த விமானமும் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஸ்வச்சந்தமாக எல்லா இடத்துக்கும் பறக்கக்கூடியது இல்லையா. அதனால தேவஹூதியோடு அந்த விமானத்தில் பல இடங்களுக்கு போகிறாராம். அந்த பூகோளத்தில் எல்லா இடத்தையும் போய் பார்க்குறார். பலவிதமான ஆச்சரியமான தேவ வனங்களுக்கெல்லாம் போகிறார் அப்படிங்கிறார். எங்கெல்லாம் போனா அப்படின்னா, வைஷ்ரம்பகம், சுரசனம், நந்தனம், புஷ்பபத்ரம், சைத்திரரத்யம், மானசரோவர் அப்படிங்கிற அந்த ஒரு சரசு இதுக்கெல்லாம் போகிறாளாம். சந்தோஷமாக அங்கெல்லாம் போய் அவர்கள் ரமிக்கிறா. அந்த அந்த ஆச்சரியமான பூகோளத்தில் என்னெல்லாம் ஆச்சரியங்கள் இருக்கோ, எப்படி தீபங்கள், வருஷங்கள், சமுத்திரங்கள், மலைகள் அதெல்லாத்தையும் காமிக்கிறாராம் தேவஹூதிக்கு. அப்படி பல வருஷ காலங்கள் அப்படி சந்தோஷமாக இருக்கா. இங்கே மைத்ரேய மகர்ஷி சொல்கிறார், கிம் துராபாதனம் தேஷாம் பும்சாம் உத்தாம சேதசாம் எய்ஹி ஆஷிதா தீர்த்தபதா சரணோ வியசனாத்தியா அப்படின்னு இங்கே ஆச்சரியமாக அவர் சொல்கிறார். அப்படி தன்னோட மனசை அடக்கி தன்னையே வென்றவர்களுக்கு அதே மாதிரி பகவானுடைய அந்த ஒரு சரணம் இருக்கே எல்லா துக்கத்தையும் போக்கி
புனிதமாக இருக்கக்கூடிய அந்த கங்கையே உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பகவானுடைய சரணம் இருக்கே, அதை ஆசிரியிச்ச அப்படிப்பட்ட சாதுக்களுக்கு எதுதான் துர்லபம், எதுதான் கிடைக்காது அப்படின்னு சொல்றார். இப்பொழுது தேவஹூதிக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கர்தமர் என்ன பண்றார் அப்படின்னா, தன்னையே 9 ரூபமா எடுத்துண்டு அவளோட ரமிக்கிறாராம். அப்படி பல வருஷ காலங்கள் இப்படி போகிறது இல்லையா, 100 வருஷ காலங்கள் இப்படி சந்தோஷமாக இருக்கா. ஆனால் தேவஹூதிக்கு அது எப்படி இருந்தது அப்படின்னா, தன்னுடைய பத்தியோட சந்தோஷமாக இருந்ததுனால காலம் நழுவி போனதே தெரியலையாம். 1 மணி நேரம் தான் ஆச்சு அப்படிங்கிறது போல அவளுக்கு தோன்றது. இப்படி பல வருஷ காலங்கள் முடிஞ்சு இப்போது கர்தமர் என்ன பண்ணுறாருனா, திரும்பவும் அந்த ஆசிரமத்துக்கே திரும்பி வரா. வந்ததும் தேவஹூதி இப்போது 9 ரூபங்களோட கர்தம பிரஜாபதி அவளோட சந்தோஷமாக இருந்ததுனால 9 பெண் குழந்தைகளை பெற்று எடுக்கிறா. அந்த 9 பெண் குழந்தைகளும் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாகவும் தாமரை மனம் வீசக்கூடியவர்களாகவும் இருந்தா அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்ன ஆறுது அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது என்ன ஒரு ஒப்பந்தத்தோட கல்யாணம் பண்ணிண்டாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ குழந்தைகள்லாம் பிறந்ததும் கர்தமர் இப்பொழுது தபஸுக்காக வனத்துக்கு கிளம்புறாராம். கர்தமர் கிளம்புறாருங்கிறத பார்த்ததும் தேவஹூதிக்கு ரொம்பவும் மனசு வருத்தமாகிடுறது. உடனே அவள் நினச்சிக்கிறா, தனக்கு ஒரு ஆண் குழந்தை இன்னும் பிறக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறா. அதுலேயும் அவளுக்கு நினைவு இருக்குது, பகவான் சொல்லியிருக்கார் இல்லையா, நான் குழந்தையா பிறப்பேன்னு, அதையும் மனசில் நினைவு வச்சுட்டுருக்கா. அப்படி அவர் கிளம்பி போகும்பொழுது அவளுக்கு கண்ணீர் வருது. அதை அடக்கிண்டே அப்படி தலையை குறிஞ்சுண்டு வெட்கத்தோட கர்தமர் இடத்துல போய் பேசுகிறாளாம். பிரபோ, நீங்கள் எப்படி சத்தியம் பண்ணி கொடுத்தேளோ அது எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டேள். ஆனால் நான் ஒரு பிரார்த்தனை பண்ணுறேன், எனக்கு நீங்கள் அபயம் அப்படிங்கிற அந்த ஒரு பயமற்ற தன்மையும் நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறா. ஏன்னா நான் உங்களை சரணாகதி பண்ணியிருக்கேன் இல்லையா, அது மட்டும் இல்லை, நீங்கள் கிளம்பி போயிட்டேள் அப்படின்னா இந்த 9 பெண் குழந்தைகளுக்கு விவாகம் பண்ணணுமே, அவர்களே தங்களுக்கு கணவர்களை தேர்ந்து எடுத்துக்கும்படி ஆயிடுமே. நீங்கள் கிளம்பி போனதுக்கு அப்புறமா எனக்கு சோகத்தை போக்குறதுக்கு ஒருத்தர் இருக்க வேண்டாமா என் கூட, எனக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணி எனக்கு வைராக்கியத்தை போதிக்கிறதுக்கு எனக்கு ஒருத்தர் வேண்டாமா. அதனால் பகவானும் குழந்தையாக பிறக்கிறேன்னு சொல்லியிருக்கிறதுனாலையும் அதை மனசில் வச்சுண்டு சொல்கிறாளாம், நீங்கள் இவ்வளவு வருஷம் நான் உங்களோட இப்படி இந்திரிய சுகங்களெல்லாம் பல வருஷ காலங்கள் இப்படி நான் அனுபவிச்சுட்டு இருந்துட்டேனே, பகவானை மறந்து இருந்துட்டேனே, அதனால் இப்போ எனக்கு அதெல்லாம் போரும் அப்படின்னு தோணி போயிடுத்து. உங்களுடைய ஒரு மகிமை தெரியாமல் உங்களோட நான் போய் இந்திரிய சுகங்கள்லாம் நான் சந்தோஷமாக இப்படி இருந்துட்டேன். ஆனாலும் உங்களோட ஏற்பட்ட சங்கம் அப்படிங்கிறது அது ஒன்றும் சாமானியமானது இல்லை அப்படின்னு சொல்லி தேவஹூதியோட வாக்கால் இங்கே சத்சங்கத்தோட பெருமை அவ்வளோ அழகாக எடுத்து சொல்கிறா. சங்கோயா சம்ஸ்ருதேர் ஹேதுஹு அசத்சு விஹிதோ அதியா சயேவ சாதுஷு கிருதோ நிஸ்ஸங்கத்வாய கல்பத்தே அப்படின்னு அழகாக சொல்கிறா. எந்த ஒரு சங்கம் அப்படிங்கிறது, செயற்கை அப்படிங்கிறது அசத்துக்களோட நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது சம்சாரத்துக்கும் அதற்கு மேலே ஜனன மரணங்களுக்கும் காரணமாக ஆயிடுறதோ, அதே செயற்கை அதே சங்கம் அப்படிங்கிறது நம்ம சாதுக்கள் இடத்துல பண்ணோம் அப்படின்னா அது வைராகியத்தை கொடுத்து அதற்கு மேலே ஞானத்தையும் கொடுத்து நம்மளை மோட்சத்தில் கொண்டு சேர்த்துடுறதே அப்படிங்கிறத அழகாக சொல்கிறா. அதனால் எந்த ஒரு மனுஷன் தன்னோட காரியங்கள் தர்மத்துக்காகவோ அல்லது வைராகியத்துக்காகவோ அல்லது பகவானோட சேவைக்காகவோ பயன்படாமல் ஒரு காரியங்களெல்லாம் பண்ணிட்டு இருக்கானோ அவன் வாழறதே வீண் அப்படிங்கிறதையும் சொல்லி, இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மாயினால் நான் ரொம்ப ஏமாற்றப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஏன் அப்படின்னா, மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய உங்களை நான் ஆசிரியிச்சும் நான் பந்தத்திலேருந்து விடுபடணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்காம இப்படி இந்திரிய சுகங்கள்லேயே நான் மயங்கி இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு தேவஹூதி இந்த இடத்துல கர்தமர் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் காலம் என்னோட இருக்கணும் அப்படின்னு. அப்போ இந்த தேவஹூதியோட இந்த வார்த்தைகளோட இந்த 23வது அத்தியாயம் பூர்த்தி ஆறுது. நம்ம இப்போ 26வது ஸ்லோகத்துலேருந்து இந்த அத்தியாயத்தை கற்றுக்கலாம். அதற்கு மேலே அடுத்த செஷனில் 24வது அத்தியாயத்தை கற்றுக்கலாம். ராதே ராதே. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम् मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट्
तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। सान्थः सरसि वेश्मस्ताः शान्तः सरसि वेश्मस्थाः शान्तः सरसि वेश्मस्थाः शतानि दशकन्यकाः शतानि दशकन्यकाः शतानि दशकन्यकाः सर्वाः किशोरवयसो सर्वाः किशोरवयसो सर्वाः किशोरवयसो ददर्श उत्पलगन्धयः ददर्शोत्पलगन्धयः ददर्शोत्पलगन्धयः तां दृष्ट्वा सहसा उत्थाय तां दृष्ट्वा सहसोत्थाय तां दृष्ट्वा सहसोत्थाय प्रोचुः प्राञ्जलयस्त्रियः प्रोचुः प्राञ्जलयस्त्रियः प्रोचुः प्राञ्जलयस्त्रियः वयं कर्मकरीः तुभ्यं वयं कर्मकरीस्तुभ्यं वयं कर्मकरीस्तुभ्यं शाधिनः करवाम किम् शाधिनः करवाम किम् शाधिनः करवाम किम् स्नानेन तां महार्हेण स्नानेन तां महार्हेण स्नानेन तां महार्हेण स्नापयित्वा मनस्विनीं स्नापयित्वा मनस्विनीं स्नापयित्वा मनस्विनीं दुकूले निर्मले नूत्ने दुकूले निर्मले नूत्ने दुकूले निर्मले नूत्ने ददुः अस्यै च मानदाः ददुरस्यै च मानदाः
ददुरस्यै च मानदाः भूषणानि परार्ध्यानि भूषणानि परार्ध्यानि भूषणानि परार्ध्यानि वरीयांसि द्युमन्ति च वरीयांसि द्युमन्ति च वरीयांसि द्युमन्ति च अन्नं सर्वगुणोपेतम् अन्नं सर्वगुणोपेतम् अन्नं सर्वगुणोपेतम् पानं चैव अमृतासवम् पानं चैवामृतासवम् पानं चैवामृतासवम् अथ आदर्शे स्वम् आत्मानम् अथादर्शे स्वमात्मानम् अथादर्शे स्वमात्मानम् स्रग्विणं विरजाम्बरम् स्रग्विणं विरजाम्बरम् स्रग्विणं विरजाम्बरम् विरजं कृतस्वस्त्ययनम् विरजं कृतस्वस्त्ययनम् विरजं कृतस्वस्त्ययनम् कन्याभिः बहुमानितम् कन्याभिर्बहुमानितम् कन्याभिर्बहुमानितम् स्नातं कृतशिरस्नानम् स्नातं कृतशिरस्नानम् स्नातं कृतशिरस्नानम् सर्वाभरणभूषितम् 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 निष्कग्रीवं वलयिनम् निष्कग्रीवं वलयिनम् निष्कग्रीवं वलयिनम् पूजत् काञ्चननूपुरम् पूजत् काञ्चननूपुरम् पूजत् काञ्चननूपुरम् श्रोण्योः अध्यस्तया काञ्च्या श्रोण्योरध्यस्तया काञ्च्या श्रोण्योरध्यस्तया काञ्च्या काञ्चन्या बहुरत्नया काञ्चन्या बहुरत्नया काञ्चन्या बहुरत्नया हारेण च महार्हेण हारेण च महार्हेण हारेण च महार्हेण रुचकेन च भूषितम् रुचकेन च भूषितम् रुचकेन च भूषितम् सुदता सुभ्रुवास्लक्ष्ण सुदता सुभ्रुवास्लक्ष्ण सुदता सुभ्रुवास्लक्ष्ण स्निग्ध अपाङ्गेन चक्षुषा स्निग्धापाङ्गेन चक्षुषा स्निग्धापाङ्गेन चक्षुषा पद्मकोशस्पृधा नीलैः पद्मकोशस्पृधा नीलैः पद्मकोशस्पृधा नीलैः अलकैश्चलसन्मुखम् 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 यदा सस्मार ऋषभम् यदा सस्मार ऋषभम् यदा सस्मार ऋषभम् ऋषीणां दयितं पतिम् ऋषीणां दयितं पतिम् ऋषीणां दयितं पतिम् तत्र चास्ते सहस्त्रीभिः तत्र चास्ते सहस्त्रीभिः तत्र चास्ते सहस्त्रीभिः यत्रास्ते स प्रजापतिः यत्रास्ते स प्रजापतिः यत्रास्ते स प्रजापतिः भर्तुः पुरस्ताद् आत्मानम् भर्तुः पुरस्तादात्मानम् भर्तुः पुरस्तादात्मानम् स्त्रीसहस्रवृतं तदा स्त्रीसहस्रवृतं तदा स्त्रीसहस्रवृतं तदा निशाम्य तद्योगगतिम् निशाम्य तद्योगगतिम् निशाम्य तद्योगगतिम् संशयं प्रत्यपद्यत संशयं प्रत्यपद्यत संशयं प्रत्यपद्यत सतां कृतमलस्नानां सतां कृतमलस्नानां सतां कृतमलस्नानां बिभ्राजन्तीम् अपूर्ववत् बिभ्राजन्तीम् अपूर्ववत्
विभ्राजन्तीम् अपूर्ववत् आत्मनो बिभ्रतीं रूपम् आत्मनो बिभ्रतीं रूपम् आत्मनो बिभ्रतीं रूपम् संवीतरुचिरस्तनीं संवीतरुचिरस्तनीं विद्याधरी सहस्रेण विद्याधरी सहस्रेण सेव्यमानां सेव्यमानां सुवाससं जातभावो विमानं तत् जातभावो विमानं तत् आरोहयत् आरोहयदमित्रहन् तस्मिन् अलुप्तमहिमा प्रियया अनुरक्तो तस्मिन् अलुप्तमहिमा प्रिययानुरक्तो विद्याधरीभिः उपचीर्ण वपुः विमाने विद्याधरीभिरुपचीर्ण वपुर्विमाने बभ्राज उत्कच कुमुद्गणवान् अपीच्यः बभ्राज उत्कच कुमुद्गणवान् अपीत्यः बभ्राज उत्कच कुमुद्गणवान् अपीच्यः ताराभिः आवृत इव उडुपतिः नभस्तः ताराभिरावृत इवोडुपतिर्नभस्तः ताराभिरावृत इवोडुपतिर्नभस्तः तेनाष्टलोकप विहार कुलाचलेन्द्र तेनाष्टलोकप विहारकुलाचलेन्द्र तेनाष्टलोकप विहारकुलाचलेन्द्र द्रोणीषु अनङ्गसख मारुत सौभगासु द्रोणीष्वनङ्गसख मारुतसौभगासु द्रोणीष्वनङ्गसख मारुतसौभगासु सिद्धैः नुतो द्युधु निपात शिवस्वनासु सिद्धैर्नुतो द्युधुनिपात शिवस्वनासु सिद्धैर्नुतो द्युधुनिपात शिवस्वनासु रेमे चिरं धनदवत् ललनावरूथी रेमे चिरं धनदवल्ललनावरूथी रेमे चिरं धनदवल्ललनावरूथी वैश्रम्भके सुरसने वैश्रम्भके सुरसने नन्दने पुष्पभद्रके नन्दने पुष्पभद्रके मानसे चैत्ररथ्ये च मानसे चैत्ररथ्ये च सरे मे रामया रतः भ्राजिष्णुना विमानेन कामगेन महीयसा वैमानिकान् अत्यशेत चरन् लोकान् यथानिलः किं दुरापादनं तेषां
किं दुरापादनं तेषां पुंसाम् उद्दामचेतसाम् पुंसाम् उद्दामचेतसाम् यैराश्रितः तीर्थपदः यैराश्रितस्तीर्थपदः चरणो व्यसनात्ययः चरणो व्यसनात्ययः प्रेक्षयित्वा भुवो गोळम् पत्न्यै यावान् स्वसंस्थया बह्वाश्चर्यं महायोगी स्वाश्रमाय न्यवर्तत विभज्य नवधा आत्मानम् मानवीं सुरतोत्सुकाम् रामां निरमयन् रेमे वर्षपूगान् मुहूर्तवत् तस्मिन् विमान उत्कृष्टाम् शय्यां रतिकरीं श्रुता न च अबुध्यत तं कालम् पत्या अपीच्येन सङ्गता एवं योगानुभावेन दम्पत्योः रममाणयोः शतं व्यतीयुः शरदः कामलालसयोर्मनाक् तस्याम् आधत्त रेतस्ताम् भावयन् आत्मना आत्मवित् नोधा विधाय रूपं स्वम् सर्वसङ्कल्पविद्विभुः अतः सा सुषुवे सद्यो देवहूतिस्त्रियः प्रजाः सर्वास्ताः चारु सर्वास्ताश्चारु लोहितोत्पलगन्धयः पतिं सा प्रव्रजिष्यन्तम्
पतिं सा प्रव्रजिष्यन्तम् तदा आलक्ष्य उशती सती तदालक्ष्योषति सती तदालक्ष्योषति सती स्मयमाना विक्लवेन स्मयमाना विक्लवेन हृदयेन विदूयता हृदयेन विदूयता लिखन्ति अधोमुखी भूमिम् लिखन्त्यधोमुखी भूमिम् पदानखमणिश्रिया उवाच ललितां वाचम् निरुध्य अश्रुकलां शनैः देवहूतिरुवाच सर्वं तद्भगवान् मह्यम् उपोवाह प्रतिश्रुतम् अथापि मे प्रपन्नायाः अभयं दातुम् अर्हसि ब्रह्मन् दुहितृभिः तुभ्यम् विमृग्याः पतयः समाः कश्चित् स्यान्मे विशोकाय त्वयि प्रव्रजिते वनम् एतावता अलम् कालेन व्यतिक्रान्तेन मे प्रभो इन्द्रियार्थप्रसङ्गेन परित्यक्तपरात्मनः इन्द्रियार्थेषु सज्जन्त्या प्रसङ्गः त्वयि मे कृतः अजानन्त्या परं भावम् तथापि अस्तु अभयाय मे सङ्गो यः संसृतेर्हेतुः असत्सु विहितो धिया स एव साधुषु कृतो निस्सङ्गत्वाय कल्पते नेह यत्कर्म धर्माय न विरागाय कल्पते न तीर्थपदसेवायै
न तीर्थपदसेवायै जीवन्नपि मृतो हि सः जीवन् अपि मृतो हि सः जीवन् अपि मृतो हि सः साहं भगवतो नूनं साहं भगवतो नूनं साहं भगवतो नूनं वञ्चिता मायया दृढम् वञ्चिता मायया दृढम् वञ्चिता मायया दृढम् यत्त्वां विमुक्तिदं प्राप्य यत्त्वां विमुक्तिदं प्राप्य यत्त्वां विमुक्तिदं प्राप्य न मुमुक्षेय बन्धनात् न मुमुक्षेय बन्धनात् न मुमुक्षेय बन्धनात् இப்போ 26வது ஸ்லோகத்திலேருந்து எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம் from the 26th ஸ்லோகா சாந்தः सरसि वेश्मस्थाः शतानि दशकन्यकाः सर्वाः किशोरवयसो ददर्शोत्पलगन्धयः तां दृष्ट्वा सहसोत्थाय प्रोचुः प्राञ्जलयस्त्रियः वयं कर्मकरीस्तुभ्यं शाधिनः करवाम किम् स्नानेन तामहार्हेण स्नापयित्वा मनस्विनीम् दुकूले निर्मले नूत्ने दधुरस्यै च मानदाः भूषणानि परार्ध्यानि वदीयांसि द्युमन्ति च अन्नं सर्वगुणोपेतम् पानं चैवामृतासवम् अथादर्शे स्वमात्मानं स्रग्विडं विरजाम्बरम् विरजं कृतस्वस्त्ययनं कन्याभिर्बहुमानितम् स्नातं कृतशिरस्नानं सर्वाभरणभूषितम् निष्कग्रीवं वलयिनं कूजत्काञ्चननूपुरम् श्रोण्योरध्यस्तया काञ्च्या काञ्चन्या बहुरत्नया हारेण च महार्हेण रुचकेन च भूषितम् सुदता सुभ्रुवा श्लक्ष्ण स्निग्धापाङ्गेन चक्षुषा पद्मकोशस्पृधा नीलैः अलकैश्चलसन्मुखम् यदा सस्मार ऋषभम् ऋषीणाम् दयितम् पतिम् तत्र चास्ते सहस्त्रीभिः यत्रास्ते स प्रजापतिः वर्तुः पुरस्तादात्मानम् स्त्रीसहस्रवृतम् तदा निशाम्य तद्योगगतिम् संशयम् प्रत्यपद्यत सताम् कृतमलस्नानाम् बिभ्राजन्तीम् अपूर्ववत् आत्मनो बिभ्रतीम् रूपम् संवीतरुचिरस्तनीम् विद्याधरी सहस्रेण सेव्यमानाम् सुवाससम् जातभावो विमानम् तत् आरोह्य यदमित्रहन् तस्मिन् अलुप्तमहिमा प्रिययानुरक्तो विद्याधरीभिः उपचीर्णवपुर्विमाने बभ्राज उत्कच कुमुद्गणवानपि च्यः ताराभिरावृत इवोडुपतिर्नभस्तः तेनाष्टलोकप विहारकुलाचलेन्द्र द्रोणीष्वनङ्गसख मारुतसौभगासु सिद्धैर्नुतो द्युधुनिपातः शिवस्वनासु रेमे चिरम् धनदवल्ललनावरूथि वैश्रम्भके सुरसने नन्दने पुष्पभद्रके मानसे चैत्ररथ्ये च सरेमे रामया रतः भ्राजिष्णुना विमानेन कामगेण महीयसा वैमानिकानत्यशेत चरन् लोकान् यथानिलः किं दुरापादनम् तेषाम्
पुंसाम् उद्दामचेतसाम् यैराश्रितस्तीर्थपदः चरणो व्यसनात्ययः प्रेक्षयित्वा भुवो गोळम् पत्न्यै यावान् स्वसंस्थया बह्वाश्चर्यम् महायोगी स्वाश्रमायन्यवर्तत विभज्य नवधात्मानम् मानवीम् सुरतोत्सुकाम् रामाम् निरमयन् रेमे वर्षपूगान् मुहूर्तवत् तस्मिन् विमान उत्कृष्टाम् शय्याम् रतिकरीम् श्रुता न चाबुध्यत तम् कालम् पत्यापीच्येन सङ्गता एवम् योगानुभावेन दम्पत्यो रममाणयोः शतम् व्यतीयुः शरदः कामलालसयोर्मनाक् तस्यामाधत्तरेतस्ताम् भावयन् आत्मनात्मवित् नोधा विधाय रूपम् स्वम् सर्वसङ्कल्पविद्विभुः अतः सा सुषुवे सद्यो देवहूते स्त्रियः प्रजाः सर्वास्ताश्चारु सर्वाङ्ग्यो लोहितोत्पलगन्धयः पतिम् सा प्रव्रजिष्यन्तम् तदा लक्ष्योषती सती स्मयमाना विक्लवेन हृदयेन विदूयता लिखन्त्यधोमुखी भूमिम् पदानखमणिश्रिया उवाच ललिताम् वाचम् निरुध्याश्रुकलाम् शनैः देवहूतिरुवाच सर्वम् तद्भगवान् मह्यम् उपोवाह प्रतिश्रुतम् अथापि मे प्रपन्नाया अभयम् दातुमर्हसि ब्रह्मन् दुहितृभिस्तुभ्यम् विमृग्याः पतयः समाः कश्चित् स्यान्मे विशोकाय त्वयि प्रव्रजिते वनम् एतावतालङ्कालेन व्यतिक्रान्तेन मे प्रभो इन्द्रियार्थप्रसङ्गेन परित्यक्तपरात्मनः इन्द्रियार्थेषु सज्जन्त्या प्रसङ्गस्त्वयि मे कृतः अजानन्त्या परम् भावम् तथाप्यस्त्वभयाय मे सङ्गो यः संसृतेर्हेतुः असत्सु विहितो धिया स एव साधुषु कृतो निस्सङ्गत्वाय कल्पते नेह यत्कर्म धर्माय न विरागाय कल्पते न तीर्थपदसेवायै जीवन्नपि मृतो हि सः साहम् भगवतो नूनम् वञ्चिता मायया दृढम् यत्त्वाम् विमुक्तिदम् प्राप्य न मुमुक्षेय बन्धनात् श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणम् गोविन्द गोविन्द सद्गुरु महाराज की जय. நம்ம இந்த செஷன் படிச்ச ராகம் ஆனந்த பைரவி. அடுத்த செஷன்ல 24வது அத்தியாயம் கத்துக்கலாம். ராதே ராதே. Radhe Radhe. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapuranam, and now we have started learning the 23rd chapter in the 3rd skanda. In the previous session, we saw that Kardama was overcome with so much of compassion for Devahuti because of the service she rendered to him. And so in order to bless her with all the divine pleasures, he asked her to take a dip in the Bindu Saras. And Devahuti also entered the lake to take a dip. And further in this 23rd chapter, what happens is, as soon as Devahuti entered the lake, she was surprised to see a huge mansion within the lake. And within that house, she saw 1,000 young damsels who were looking so beautiful and emitted the fragrance of lotus flowers. And as soon as these maidens, they saw Devahuti, they immediately got up. They came up to her and said, "We are all your maids. Please tell us what we should do for you." And immediately what they did was, with great love and respect, they bathed Devahuti with fragrant oils and anjans and gave her spotless garments to wear.
and also they adorned her with dazzling jewels, and they fed her with exotic food items which were so tasty, and also they gave her sweet and refreshing beverages to drink. And now they brought a mirror in front of Devahuti and showed herself in the mirror. And when Devahuti saw herself, she was so surprised, because being rid of all the dirt, she was looking so beautiful. She had taken a head bath now, and she saw herself being decorated so well by all these maidens. She was wearing golden ornaments around her neck, in her ankles, in her waist, and also in her hands. And she was decorated with pearl necklaces. She was made to wear flower garlands and other auspicious marks like the kunkuma on her forehead. And her face was looking so beautiful with her white rows of teeth, her dark tresses, her beautiful eyebrows, and also her eyes, which were looking like lotus flowers. And immediately she was reminded of Kardama Prajapati, because it was only by his grace that she has got all this now. So she immediately thought of Kardama Prajapati, and the very next moment she was standing in front of him, surrounded by all these damsels. And she was in fact very surprised to witness all these yogic powers of Kardama Prajapati. And now Kardama also beheld Devahuti. He saw that she was looking so beautiful. He says, Vibhrajantim apurvavat. She was looking as though she had never looked like this before. She was shining so resplendently, and she had also regained her beauty and youth. And seeing her clad in such excellent robes and surrounded by all these Vidyadhara damsels, Kardama also felt very passionate for her, and he asked her to ascend the aerial mansion. And he also ascended the aerial mansion along with Devahuti. Now Kardama was in the company of his wife Devahuti, surrounded by all the Vidyadhara damsels. But still, Maitreya Maharishi says, Kardama did not lose mastery of his self or his senses, and he only shone like the moon god, he says, because moon god, in the company of his wife Rohini and surrounded by all the other stars, like how he would shine in the sky, now Kardama was shining very resplendently in the company of his wife and all the other damsels in that aerial mansion. And this aerial mansion, as we already said, could fly at will, and so he sported with Devahuti by going to so many places. He went to all the parts of the terrestrial globe. He went to so many divine gardens. He says the names of those gardens: Vaishrambhaka, Surasana, Nandana, Pushpabhadraka, Chaitraratya, and they also went to the Manasarovar lake and sported everywhere. And he particularly showed all the wonderful aspects of this terrestrial globe, like all the dvipas, the varshas, the mountains, the samudras. And now Maitreya Maharishi says he surpassed even the gods in their glory by going to all parts of the globe in this aerial mansion. And he also exclaims by telling, Kim durapadanam tesham pumsam uddama chetasam yair ashritaha tirthapadaha charano vyasanatyayaha. He says, what is difficult to attain for people who have mastered their own self, and also for those who have taken refuge in the holy feet of Bhagavan, which is the source of holy rivers like Ganges, and also puts an end to all the sorrows. And now, in order to please his wife Devahuti, what Kardama Prajapati did was, he took 9 forms and sported with Devahuti with all those 9 forms. And immersed in such delight, Devahuti did not realize the passage of time. He says they sported like this for so many years, nearly 100 long years, but it appeared only like 1 hour for Devahuti, because she was in such great joy with her husband. And after all this, they came back to their hermitage, he says. And now Devahuti gave birth to 9 girl children, and they were all looking so beautiful, and they all also emitted the fragrance of lotus flowers, he says. And now, as already agreed during their marriage, after the children were born, Kardama now started leaving towards the forest for doing penance. And when Devahuti saw Kardama leaving, she was extremely sad, and controlling her tears, she bent her head very low, and she went and spoke to Kardama in a very soft and sweet voice. She said, "O Lord, you have granted me all that you have promised, but I also pray to you that you must grant me abhaya or fearlessness." And she also said, if you leave, who will get all these women children married? And they would have to then find suitable husbands for themselves. And moreover, after you have left for the woods, there must be someone with me to rid me of my sorrow and also to impart knowledge to me,
because she was reminded of the fact that Bhagavan had told them that he would be born to them. So she expected a male child to be born, and for that purpose she wanted Kardama to stay back. And she also conveyed her thoughts. She said, all these years I have been engaged in sense pleasures in your company, and I have forgotten God, and I feel enough of all these pleasures of the senses, and not knowing your glory, I have sought your company for the sake of these pleasures. But nevertheless, association with holy men is capable of giving the highest knowledge. She says a beautiful verse on the glory of satsanga. She says, Sangoyaha samsriter hetuhu asatsu vihito adhiya sayeva sadhushu kruto nisangatvaya kalpate. She says, the same company or association, when it is had with wicked people, it leads us to samsara and further births. Whereas when we associate with holy men and sadhus, what happens? It leads us to dispassion, knowledge and liberation. And that person whose activities do not contribute towards dispassion or dharma or the service to Bhagavan, his life goes in waste, she says. And finally she concludes by telling, I think I have been extremely deceived by Maya, because even after attaining you who can grant liberation itself, I have not sought liberation from bondage, I have only sought sense pleasures. And so she feels very sad about it. And so she prayed Kardama to stay back for some more time. So with these words of Devahuti concludes the 23rd chapter that we learned today. So let us meet in the next session while we learn the 24th chapter, Radhe Radhe.